வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம குரு வக்ரகதி அடையும் போது கிடைக்கக்கூடிய விளைவுகள், அடுத்து மாற்றங்கள், அடுத்து பலன்கள், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு உண்டான ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். குரு பகவான் கடந்த மே மாதம் 2024 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி வந்தார். ரிஷப ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய அந்த பயிற்சியான அந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்தில் வக்ரகதி அடைகிறார். சுப கிரகமான ராஜ கிரகமான அந்த குரு பகவான் அந்த வக்ரகதி அடையும் போது தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார். இப்படி வக்ரகதி அடைகின்ற அந்த குரு பகவான் எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருடம், அதாவது 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் 2:30 மணி அளவுக்கு ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அந்த மதியம் 2:30 மணிக்கு மேல இருந்து அவர் இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் குரு பகவான். ராசி அதிபதி, மீன ராசிக்கு அதிபதி அந்த குரு பகவான். மீன ராசி அப்படின்னு சொன்னாலே நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. இவர்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணணும், அவர்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணணும் இல்லை. நீங்கள் ஒரு வேலை சம்பந்தமாக எங்கேயோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போனீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸ் ப்ரொப்ரைட்டருக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுத்துட்டு வந்துடுவீங்க, உங்களுடைய வேலையை அப்படியே விட்டுட்டு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இப்படி பண்ணணும் சார், தொழில் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுல ஒரு பிரமாதமான ஆள்னா இந்த மீனராசி அன்பர்கள் தான். அந்த அளவிற்கு ஒரு அறிவுரை கூடும் ஒரு திறமைசாலிகள், ஒரு புத்திசாலிகள்னு சொன்னால் இந்த மீன ராசி அன்பர்கள் தான். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வந்த மாதிரி. இது நாள் வரைக்கும் குடும்பத்தார்கள் எப்படி இருந்தாங்க, உறவினர்கள் எப்படி இருந்தாங்க, அதுலேயும் நெருங்கிய நண்பர்கள், இவர்களுக்கு எதிரிகளே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நண்பர்கள் தான். அந்த அளவிற்கு ஒரு நண்பர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்டவர்கள்னு சொன்னால் அந்த மீன ராசி என்பர்கள் தான். இப்போ இந்த மீன ராசி என்பர்களுக்கு நம்ம பொதுவான குணத்தை சொல்றதை விட இவர்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது சொல்றது தான் இந்த ராசியினுடைய ஒரு முக்கியத்துவமே. அந்த அளவிற்கு இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இடர்பாடுகளை சந்தித்து அதிலிருந்து வெளித்தெழுந்த நபர்களாக தான் இருக்கிறீங்க மீன ராசி என்பர்கள். அதாவது இந்த மீன ராசி என்பர்களுக்கு அந்த இப்போதான் நீங்க ஓரளவுக்கு நல்ல உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்குதுன்றது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது நாள் வரைக்கும் குடும்பத்திற்காகவே உழைத்த இந்த மீனராசி என்பர்கள் இப்போ தன்னை சுற்றி என்ன நடக்குது, தான் எப்படி இருக்கணும் அப்படின்றத நிலைமையை புரிந்து நடந்து கொள்பவர்களாக தான் இருக்கிறீங்க. அப்படி நடக்கக்கூடிய அந்த சமயத்துல அவர் வரார், ராகு பகவான் வருகிறார். உங்களுடைய கோச்சார நிலவரப்படி ராகு பகவான் வந்து உங்களுடைய மனக்குழப்பத்திற்கு ஆளாக்குகிறார். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, ஏன்னா நீங்க இழந்த இழப்புகள் அதிகமானது. உங்களுடைய இழப்புகள் பார்த்தீங்கன்னா விவரிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு இழப்புகள்ன்றது மிக அதிக அளவில் இருக்கு. தொழில் சம்பந்தமான கடன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்தை மறைக்கும் அளவிற்கு, அதாவது ஜானன்னு முளமென்ன அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையே மூழ்கும் அளவிற்கு அந்த கடனுடைய அளவு அதிகமாயிடுச்சு. அந்த கடனை அடைக்க முடியாமல் ஒரு பக்கம் மீனராசி அன்பர்கள் தவிச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்துல நிறைய பிரிவினை, கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் இல்லை, ஒரு அன்பான ஒரு பேச்சு இல்லை. யார் மனைவி பேர்ல தான் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த மனைவியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைக்காதபடி அந்த தொழிலை ஒரு எடுத்தறிஞ்சு பேசுற மாதிரி, அதாவது அந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பே உங்களுக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலை இழப்புகளை இழந்து, வேலை வாய்ப்பை இழந்து, ஒரு சொத்து வாங்கியிருப்பீங்க, நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா திருமணம் ஆயாச்சு, குழந்தைகள் இருக்காங்க, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்க சொத்துக்கள் வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த சொத்து வாங்கின நேரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் நீங்க படாத பாடு அவ்வளோ ஒரு பிரச்சனைகள். என்னைக்கு அந்த சொத்து மேல கை வச்சிங்களோ அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமான பிரச்சனை, அசிங்கமான ஒரு பேச்சுவார்த்தைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல, அலுவலகத்துல இந்த மாதிரியா உங்களை ஏளனமா பேசியிருக்கவே முடியாது. அந்த அளவிற்கு உயர் அதிகாரி
அதிகாரிகள் மூலமாக இவ்வளோ ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலைகளை அனுபவித்து வரக்கூடிய மீனராசி அன்பர்கள் மறுபக்கம், இப்படி 4 விதமாக இந்த மீனராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எதற்காக போராடுகிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுவே எனக்கு தெரியல, யாருக்காக ஓடிட்டு இருக்கிறேன்றது எனக்கு தெரியல. அந்த அளவிற்கு மீனராசி அன்பர்கள் பல குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை தலைமையில் சுமந்து கொண்டு போவர்களாக தான் இந்த மீனராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. இதற்கு எல்லாம் தீர்வு, இந்த மீனராசி அன்பர்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு நாங்கள் எங்கே போகிறது, எப்படி நாங்கள் எந்த தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுறது, எந்த தெய்வத்தை செஞ்சா, அதாவது எதை தின்னா பித்தம் தீரும் அப்படின்ற மாதிரி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் நாங்கள் எங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தெய்வத்தையும் வழிபாடு பண்ணவே வேண்டாம். நீங்கள் தெய்வ வழிபாடுல மிக சிறந்த திறமைசாலிகள்னு அந்த நவ கிரகங்களுக்கும் தெரியும். அதனால அந்த கிரகங்களை உங்களுக்கு வக்ரகதி அடைந்து உங்களுடைய நிலைமையை சீர் செய்வதற்கு உண்டான ஒரு நிலவரத்துல தான் இறங்க போகுது. அதனால தான் இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசி அதிபதி, கர்மஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துல வக்ரகதி அடையும் போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை அடையக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இந்த 4 மாதம் பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் தான், எந்த தோல்விகளும் இருக்காது. ஏன்னா ராகு வக்ரகதியில இருக்கிறார், ராகு வக்ரமாக தான் இருக்கிறார், இயல்பு நிலையிலேயே வக்ரம் தான். அவர் உங்க மனநிலையை பாதிச்சுட்டு இருக்கிறாரு. இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படி இருக்கும்போது அந்த குரு பகவானும் வக்ரகதி அடைஞ்சாச்சுன்னா 2 பேருமா சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. அதாவது இந்த இதுல பார்த்தீங்கன்னா குரு பகவான் சொன்னோம்னா நம்மளுக்கு திருச்செந்தூர் முருகன் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த திருச்செந்தூர் முருகன் பார்த்தீங்கன்னா கலியுக தெய்வம், கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனேன்னு சொல்லுவாங்க. அந்த கந்தன் பேரை எந்த அளவுக்கு நீங்க இந்த காலகட்டத்தில் உச்சரிக்கிறீங்களோ, அதாவது உச்சரிக்க தான் நான் சொல்றேன், நீங்க வேற எந்த இதுவும் செய்ய சொல்லவே இல்லை. கந்தன் பேரை எந்த அளவுக்கு நீங்க உச்சரிக்கிறீங்களோ அந்த கந்தனாகப்பட்டவர், அந்த முருகனாகப்பட்டவர், அறுபடை வீடுக்குண்டானவர் உங்களுக்கு எல்லா வல்ல பாக்கியங்களையும் கொடுத்து திருமணத்துலலாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இந்த மீனராசி என்பர்கள். ஏன் திருமணம் செஞ்சோம், எதனால இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள்லாம் நடந்தது நமக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க மீனராசி என்பர்கள். அப்படிப்பட்ட அந்த திருமண பிரச்சனைகளுக்கு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கந்தன் பெயரை உச்சரிங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மீனராசி என்பர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய அவமானப்பட்டிருக்கீங்க. அதுலேயும் அந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த உடல் கூசுகின்ற அளவிற்கு உங்களுடைய ஒவ்வொரு சொற்களும், உங்களுடைய உறவினர்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவிற்கு இந்த காலத்திலையும் இந்த மாதிரி பேசுவாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில கேட்காத சொற்கள் எல்லாம் கேட்டு இன்னமும் உங்களுடைய முகத்துல ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குன்னா எல்லா வழியையும் உள்ள போட்டு நீங்க தாங்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அளவிற்கு மீனராசி அன்பர்களை உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தினால இவ்வளோ இடர்பாடுகளா வேண்டவே வேண்டாம். அந்த குரு வக்ரகதி அடைகிறார். கண்டிப்பா உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம்ன்றது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக தான் இந்த 4 மாதங்கள் இருக்க போகுது. அதனால ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு எதிர்காலம் உங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த குரு வக்ரகதி அடையும் போது அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உயர்நிலையில படிக்கணும், அதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், இல்லை வேற ஏதாவது படித்து சாதிக்கணும், நம்ம படித்தாதான் நம்மளுக்கு இன்னும் மேலும் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருக்கிறீங்க. கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு முடிவுகள் எல்லாமே நிறைவேறுவதற்கான ஒரு புது முயற்சிகள், உங்களுக்கு வெற்றியை தொடுவதற்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே நடக்க போகுது. அடுத்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஒரு கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு வந்து போனாலும் அந்த கசப்பான
அனுபவங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வெளியில வரக்கூடிய ஒரு நேரங்களாக தான் இருக்க போகுது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நீங்க இழந்த தொழிலை மீட்டெடுக்க போறீங்க. எந்த அளவுக்கு தொழில்ல மிகப்பெரிய ஒரு நஷ்டங்களை சந்தித்தீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பேரிடர்களை சந்தித்தீங்களோ, அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த 4 மாதங்கள் இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.